الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى. صدق الله العليم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களினுடைய வாழ்க்கை வழிமுறையை கியாமத் நாள் வரைக்கும் பின்பற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொருவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால், புனிதமான முஹர்ரம் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களை கழித்து இருக்கக்கூடிய நாம், முக்கியமாக இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட எத்தனையோ விடயங்களை வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு எழுதி காட்டுகிறார்கள். அந்த அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு விடயம்தான் முஹர்ரம் மாதம் 10வது நாள் நடந்த கர்பலா என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம். அந்த நினைவு தினம் என்பது இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் நடந்த விடயம். எனவே இதை வரலாற்றுகளை நாங்கள் பிரட்டி பார்க்கின்ற பொழுது, 2 தரப்பினர்களுக்கு இடைப்பட்ட இந்த யுத்தம் என்பது இன்று வரைக்கும் அந்த யுத்தத்தை நினைத்தால் முஸ்லிம்கள் அனைவர்களும் கவலை அடைந்து துன்பமடைந்து கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுதான் இந்த கர்பலாவுடைய நிகழ்வு. எனவே அது மாத்திரமல்லாமல் அந்த கர்பலாவிலே தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேரப்பிள்ளைகளில் ஒருவரான ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அந்த கர்பலாவிலே தான் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய பேரப்பிள்ளைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்லி காட்டுவார்கள். எப்படி என்றால், ஹுசைன் மின்னி வ அன மின் ஹுசைன் அஹப்பஹுல்லாஹு மின் மன் அஹப்பஹு அஹப்பல்லாஹு மன் அஹப்பஹு என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஹுசைன் மின்னி, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்னில் நின்று உள்ளவர்கள், வஅன பின் ஹுசைனி, நான் ஹுசைனில் நின்று உள்ளவன், அஹப்பல்லாஹு மன் அஹப்பஹு, யாரெல்லாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நேசிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள். இப்படியான மிகவும் இரக்கத்துக்குரிய அன்புக்குரிய பேரப்பிள்ளைகளில் ஒருவரான ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட ஒரு யுத்தம் தான் இந்த கர்பலா என்று சொல்லக்கூடிய யுத்தம். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேரப்பிள்ளையான இந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வரலாற்றை, அவர்கள் மார்க்கத்திலே எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், ஹராம் ஹலாலிலே எப்படி பேணுதலாக இருந்தார்கள், தன்னுடைய தாயினுடைய வளர்ப்பு எப்படி இருந்தது என்பதை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு செய்தியை சொல்லி காட்டுவார்கள். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேள்விப்படுகிறார்கள், தன்னுடைய பேரப்பிள்ளைகளான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவர்களும் பசியோடு இருக்கின்றார்கள், 3 நாட்களாக பசியோடு இருக்கின்றார்கள் என்ற செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காதுக்கு செல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பாத்திமா நாயகியுடைய வீட்டுக்கு வந்து கேட்கிறார்கள், என்னுடைய பேரப்பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவர்களும் 3 நாட்களாக பசியோடு இருக்கின்றார்களே என்று கேள்விப்பட்டேன் என்று தன்னுடைய மகளான பாத்திமா நாயகியிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபொழுது பாத்திமா நாயகி சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், ஆம் தந்தையே, என்னுடைய பிள்ளைகள் 3 நாட்களாக பசியோடு இருக்கிறார்கள், பசியினால் அவர்கள் அழுது கொண்டு வெளியே சென்று விட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாத்திமா நாயகி சொல்ல, இருவர்களையும் தேடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செல்லுகிறார்கள். தேடி செல்லுகின்ற போதுதான் இடையிலே ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இடையனை காணுகிறார்கள். அந்த இடையினிடத்திலே கேட்கிறார்கள், என்னுடைய பேரப்பிள்ளைகளான இந்த இருவர்களையும் இந்த வீதியால் சென்றதை கண்டீர்களா என்று கேட்ட பொழுது அந்த ஆட்டு இடையன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சொன்ன செய்தி என்னவென்றால், ஆம், இருவர்களையும் கண்டேன், அவர்கள் 3 நாட்களாக பசியிலே இருப்பதாக கவலையோடு சொன்னார்கள். அந்த நிலைமையை நான் பார்த்துவிட்டு எனக்கு கவலை ஏற்பட்டு உள்ளத்தால் உருகி நான் என்ன செய்தேன் என்றால், என்னுடைய ஆட்டிலே இருந்து பால் கறந்து ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய கையிலே கொடுத்தேன். அவர்கள் அந்த பாலை குடிப்பதற்கு அவருடைய வாய்க்கு கிட்டே கொண்டு சென்ற பொழுது மூத்தவர் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அதை தட்டி விடுகிறார்கள்.
தட்டிவிட்டு என்னிடத்திலே கேட்டார்கள், இந்த பாலை கறப்பதற்குரிய அனுமதியை உங்களுடைய எஜமான் உங்களுக்கு தந்தாரா என்று என்னை பார்த்து கேட்டார்கள். நான் இல்லை என்று சொன்னேன். அந்த நேரத்திலே ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள் என்னை பார்த்து, உங்களுக்கே அனுமதி இல்லை என்றிருந்தால் நாங்கள் அதை குடிப்பதற்கு எப்படி எங்களுக்கு ஹலால் ஆகும்? எனவே அது ஹராமோ, எங்களுக்கு அனுமதி கிடையாது என்று அப்படியே வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். இப்படியே இந்த வீதியால் சென்று விட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அந்த ஆட்டு விடயம் சொல்ல, அந்த வீதியை நோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் செல்லுகிறார்கள். சென்று பார்க்கிறார்கள், ஒரு பேரீச்ச மரத்திற்கு கீழே இரு பிள்ளைகளும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி எழுதுகிறார்கள் என்றால், இரு பிள்ளைகளும் பேரீச்ச மரத்துக்கு கீழே உறங்குகிறார்கள். அவர்களை வளைத்து அவர்களுக்கு மேலே அந்த மரத்திலே உள்ள பேரீச்சம் பழங்கள் உதிர்ந்து கிடக்கின்றது. ஆனால் அந்த பேரீச்சம் பழத்திலே ஒன்றை கூட அந்த பிள்ளைகள் இருவர்களும் கையினால் எடுத்து சாப்பிடவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருவர்களிடத்திலே போய் எழுப்பாட்டி கேட்கிறார்கள், இவ்வளவு பேரீச்சம்பழம் இருக்கிறதே, இதை ஏன் நீ எடுத்து சாப்பிடவில்லை என்று சொன்ன பொழுதுதான் இருவர்களும் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து, நீங்கள் தான் சொல்லி இருக்கின்றீர்களே, ஜகாத்துடைய பொருட்கள், சதக்காவுடைய பொருட்கள் எங்களுக்கு அனுமதி கிடையாது, சாப்பிடக்கூடாது, அது தடுக்கப்பட்டது என்று சொல்லி இருக்கின்றீர்களே, இந்த பேரீச்ச மரம் சதக்காவினுடைய பேரீச்ச மரம், அதனால் நாங்கள் இதை சாப்பிடவில்லை என்று சொன்னார்கள். ஹராம் ஹலாலிலே எப்படி பேணுதலாக இருந்தார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருவர்களையும் தன்னுடைய மார்போடு அணைத்து கொண்டு பாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹுவிடத்திலே கூட்டிச் சென்று சொன்னார்கள், பிள்ளை வளர்ப்பிலே நீங்கள் எல்லோரையும் மேலோங்கி விட்டீர்கள் பாத்திமாவே என்று பாத்திமா நாயகியை பார்த்து சொன்னார்கள். இப்படியான நிலைப்பாட்டிலே வாழ்ந்தவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள். எனவே இந்த இப்படியான பேணுதலான முறையிலே வாழ்ந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட ஒரு யுத்தம் என்றால் இது கர்பலாவுடைய யுத்தம் தான். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஈரக்கொழுந்து என்று சொல்லுவார்கள் இருவர்களையும். முஹர்ரம் மாதத்தினுடைய 9வது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேரப்பிள்ளையிலே ஒருவரான ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள், அதாவது அன்று வாழ்ந்த முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய ஆட்சி காலம். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு பின்னால் 6 மாத காலம் ஆட்சி செய்கின்றார்கள். 6 மாதத்தின் பின்னால் இந்த ஆட்சி முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு கைமாறுகின்றது. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ஆட்சி குடும்ப ஆட்சியாக மாற வேண்டும் என்று தன்னுடைய மகன் யசீது அந்த இடத்திலே ஹலீஃபாவாக வர வேண்டும் என்ற எண்ணம் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு இருந்தது. எனவே இப்படியான கட்டத்திலே தான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய குடும்பத்தை ஈராக், அதாவது கூபா என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வருமாறு கட்டளை வருகின்றது. அந்த நேரத்திலே சுற்றி இருந்த சஹாபாக்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்கள் அங்கே செல்ல வேண்டாம், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் உங்களுடைய தகப்பனாரை அங்கேதான் அவர்கள் கொலை செய்தார்கள், அவர்களுக்கு துரோகம் செய்த மக்கள் அங்கே இருக்கிறார்கள், அதனால் நீங்கள் அங்கே செல்ல வேண்டாம், உங்களுடைய தந்தையுடைய கழுத்தை வெட்டி கொலை செய்தார்கள், அதனால் அங்கே செல்ல வேண்டாம் என்று மறுத்தார்கள். அவர்களை சூழ இருந்த அத்தனை சஹாபாக்களும் குடும்பத்தார்கள் சேர்ந்து மறுத்தார்கள், அவர்களுக்கு போக வேண்டாம் என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலே தான் முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களையும் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களையும் அங்கே அனுப்பி வேவு பார்க்க வைக்கின்றார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இவர்களுக்கு வரவேற்பு நன்றாக இருந்ததனால் இவர்கள் செய்தி அறிவிக்கிறார்கள், நீங்கள் வரலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று செய்தி அறிவிக்கிறார்கள். இந்த செய்தியை இடையிலே யசீது அறிந்து கொள்ளுகிறான். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கூபாவுக்கு வருகிறார்கள் என்ற செய்தியை யசீது அறிந்து கொள்ளுகிறான். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் குடும்பத்தோடு செல்லுகிறார்கள். இறுதியாக அந்த சஹாபாக்கள் சொன்ன செய்தி என்னவென்றால், நீங்கள் மாத்திரம் செல்லுங்கள், ஆனால் குடும்பத்தோடு செல்ல வேண்டாம் என்று மறுக்கிறார்கள், தடுக்குகிறார்கள். இருந்தாலும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு தான் அவர்கள் அங்கே கூபாவுக்கு செல்லுகிறார்கள். செல்லக்கூடிய நேரத்தில் புராத் என்று சொல்லக்கூடிய நதியை நெருங்குகின்ற பொழுது சென்ற அவர்களுக்கும் தன்னுடைய குடும்பங்களுக்கும் அதிகமான தாகம் ஏற்படுகிறது. இந்த தாகம் ஏற்பட்டதன் பின்னால் தான் இவர்களுடைய முதலாவது அநியாயம் என்ற இடத்திலே நடக்குகிறது. யசீத் இப்னு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த முஆவியா அந்த யசீதுடைய தலைமையிலே நியமிக்கப்பட்ட ஒருவர் மிகப்பெரிய ஒரு அநியாயக்காரன் தான் உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் என்று சொல்லக்கூடிய
உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் என்று சொல்லக்கூடியவன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் தாகத்தை தீர்ப்பதற்குரிய தண்ணீரை கொடுப்பதற்கு மறுத்து விட்டான். இது முதலாவது அநியாயம். இது அவர்கள் செய்த முதலாவது அநியாயம். சிறிய பிள்ளைகளோடு 6 மாத குழந்தைகளோடு சென்றவர்கள் முதலாவது அநியாயம் இதை செய்தார்கள். எனவே இதற்கு பின்னால் அந்த இடத்திலே நிறைய வேலை பார்க்கக்கூடிய ஆட்களை என்ன செய்கின்றான் யசீத் அனுப்பி அந்த இடத்திலே கூடாரம் அடிக்கப்பட்டு முஹர்ரம் 9வது நாள் இவர்கள் வந்தடைந்திருக்கிறார்கள். இப்பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு தெரிந்து விட்டது யசீதினுடைய படை அதிகமாக இருக்கின்றது, எங்களோடு இவர்கள் யுத்தம் செய்ய போகின்றார்கள் என்று தெளிவாக விளங்கிவிட்டது. அதனால் ஒரு நாள் அவகாசம் கேட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் யசீதிடத்திலே ஒரு நாள் அவகாசம் தருமாறு கேட்டார்கள். அந்த இரவு கூறாக அவர்கள் தொழுது வணங்கி கூட வந்த சஹாபாக்களிடத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், எப்படி என்றால், நீங்கள் இரவோடு இரவாக நீங்கள் சென்று விடுங்கள், ஏனென்றால் நாங்கள் இந்த இடத்திலே அவர்களோடு எதிர்த்து யுத்தம் செய்ய முடியாது, நாங்கள் தோல்வி அடைந்து விடுவோம். எனவே நீங்கள் இரவோடு இரவாக தப்பித்து செல்லக்கூடிய சஹாபாக்கள் சென்று விடுங்கள் என்று ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தன்னுடைய கூட வந்த சஹாபாக்களை பார்த்து சொல்லியும் கூட அவர்கள் சொன்னார்கள், உங்களை விட்டு எப்படி செல்ல முடியாது என்று சொன்னார்கள். அடுத்த நாள் முஹர்ரம் 10வது நாள் ஆஷூராவுடைய நாள். அந்த நாளிலேதான் யுத்தம் நடைபெறுகின்றது. மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர்கள் பெரிதாக இதை எழுதி காட்டுகிறார்கள். யுத்தம் நடக்கின்றது. கர்பலா என்று சொல்லக்கூடிய இடத்திலே யுத்தம் நடந்து அநியாயமாக ஒவ்வொருவராக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய மகன்மார் தான் ஆரம்பமாக யுத்தம் செய்ய செல்கிறார்கள். ஒவ்வொருவர்களாக அவர்கள் யுத்தம் செய்கின்றார்கள். அப்படி ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய கூட்டத்திலே இருந்த ஒவ்வொருவர்களையும் அநியாயமாக சித்திரவதை செய்து அவர்கள் கொல்லுகிறார்கள், தலையை வெட்டி கொல்லுகிறார்கள். இறுதியாக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய தலையையும் அவர்கள் வெட்டுகிறார்கள். வெட்டி அந்த தலை வேறாக உடம்பு வேறாக ஆக்குகிறார்கள். தலையை எடுத்துக்கொண்டு யசீத் இடத்திலே செல்லுகிறார்கள். யசீத் ஒரு ஈட்டியால் அந்த தலையை வைத்து விளையாடினான் என்ற வரலாற்றை கூட எழுதுவார்கள். ஒரு தடவை அந்த யசீது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய அந்த தலையை உதட்டிலே அவன் அந்த ஈட்டியை வைத்து விளையாடிய பொழுது சுற்றி இருந்த சஹாபாக்கள் அவர்கள் சத்தம் போடுகிறார்கள், என்ன செய்கின்றீர்கள்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து முத்தம் கொடுத்த உதடு அல்லவா, ஏன் இப்படி செய்கின்றீர்கள் என்று வீறிட்டு எழுந்த வரலாற்றையும் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி காட்டுகிறார்கள். எனவே கர்பலாவுடைய நிகழ்வு என்பது மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. எனவே இந்த கர்பலாவுடைய நிகழ்வு நடந்த நாள் தான் இந்த முஹர்ரத்துடைய மாதம் 10வது நாள். இதை ஞாபகப்படுத்திய கூட்டத்திலே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா